வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்எஸ் ப்ளாக். ஆக்சுவலி என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த 2025 வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு. 2025 மட்டும் இல்லை, லாஸ்ட் 5 வருஷம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. ஒரு வாழ்க்கையில் தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ராஜாவை ஆனாலும் ஆண்டியாவான், லக்கு இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் ராஜா ஆவான்னு சொல்லுவாங்களே, அது நான் என் வாழ்க்கையில் பார்த்தேன். 5 வருஷம் முன்னுக்கு நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சேன். நல்ல ஒரு வீடு, 1க்கு 3 காடி, மலேசியாவில். அதாவது நான் இருக்கிற என் ஹோம் டவுன் வந்து கேலு நான் வச்சுருந்தேன். சரிங்களா? ஒரு 6 வருஷம் முன்னுக்கு என் இடத்துல வந்து ஒரு வெள்ளம் வந்துருச்சு. ஃபுல்லாக ஒரு மாடி வீடு வந்து முழுகிருச்சு. மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு மாடி வீடுனா எவ்வளோ பெருசு இருக்கும்னு. இல்லையா? நான் கஷ்டப்பட்டு வாங்கினது தான், இல்லைன்னு சொல்ல. மூழ்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே மலேசியாவுக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஆள் இறந்துட்டாங்க. ஸோ என்னோடய சூழ்நிலையும் அந்த டைம் வந்து சரியில்லை. என்ன பண்ணுறது? 1க்கு 3 காடி வாங்கி ஒரு வீடு வாங்கி ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா கையில் காசு இல்லை, யாரும் சப்போர்ட்டுலாம் இல்லை. அனாதையாக வாழ்ந்தவன், அனாதை பையன். என்னை அடித்து போட்டால் கூட இப்போ வரைக்கும் என்னை கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. அந்தமாரி ஒரு கேட்டகரியில் உள்ள ஒரு பையன் நான். அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன். ஆனால் இப்போ மொத்தமாக போய் இப்போ வரைக்கும் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை சாப்பாடு கூட நான் கஷ்டப்பட்டுருக்கேன். பொய் சொல்லலை, இதுதான் உண்மை. என்னமாரி மனுஷன் நிறைய பேர் இருக்காங்க. தெரில, ஏதோ ஒரு நம்பிக்கையில். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா, எனக்கு ஒரு ப்ராப்பர் கேமரா இல்லை, ஒரு மைக் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து யூடியூப் திறந்துட்டேன். என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரில, ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் வந்து யூடியூப் திறந்துட்டேன். எனக்கும் நம்ம தமிழ் மக்கள் வந்து உதவி செய்வாங்க. நான் மலேசியா இந்தியாலாம் கணக்கு பண்ணல, எல்லாருமே நம்ம இடம் தானே. இப்போ இந்த மலேசியாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் மட்டும் எங்கேருந்து வந்தவங்க? நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்க.